ஃப்ரெண்ட்ஸ் மூவிங் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். இந்தா யூபி ஆ காட்டு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? ஆனா எதுவுமே வர மாட்டேங்குதே, ஏன்? விடமாட்டேன் எதையுமே விடமாட்டேன். அள்ளி அள்ளி சாப்பிடுவேன். மீன் பிடிக்கிற கொக்கு மாதிரி நான் நூடுல்ஸ் பிடிக்கிற மனுஷன். கூச்சப்படாம சாப்பிடு. எவ்வளவு வேணாலும் நான் அள்ளி அள்ளி தரேன். நல்லா சாப்பிடு சாப்பிடு. நாங்களும் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் விடுப்பா. மறந்தே போயிட்டேன். இந்தா உன் ரேஞ்சுக்கு கொஞ்சம் உண்டு விடுறேன். என்ன இது எத்தனோண்டு வருது? எப்படி பிடிக்கிறது? அவங்கள பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுறாங்கன்னு? இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுறதே ஒரு தனி சுகம்தான் போல இருக்கு. ஆமா நீ சொன்னா சரியாதான் இருக்கும். அது எப்படி கொஞ்சம் கூட சொல்லிக்காம எல்லாத்துக்கும் ஆமா போடுற? ரொம்ப பேசி டேமேஜ் பண்ணாத. நான் ஒன்னும் இந்த மீச்சோ மாதிரி கிடையாது. சாப்பிடுறதுக்கு கூட திறமை வேணும். அவனுக்கு அது கூட கிடையாது. அதனால அவனை கம்பேர் பண்ணி நான் எப்பவுமே சந்தோஷப்பட்டுக்குவேன். என்னதான் இருந்தாலும் சாப்பாட்டுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற. இதுல நீ பெரிய ஆளுதான். என்ன நீ புகழும் போது நான் அப்படியே மயங்கிடுறேன். என்ன இதுக்கு மேலயும் புகழாத, தாங்க முடியல. இந்தாங்க வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. தேவையில்லாம என்னையே இழுக்கிற. அடங்குறியா? அப்படியே உட்காரு. நீ சும்மா சவுண்ட் விட மட்டும்தான் லாய்க்கு. இப்படி பல்பு கொடுத்துட்டானே. என்ன தைரியம் உனக்கு? போனா போதுன்னு விட்டா ரொம்ப பேசுற. விட மாட்டேன். தள்ளிட்டியா? ஏன் எப்ப பார்த்தாலும் மிச்சியோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? பாவம் அவன். பாவம். ஓவரா பேசுறவனுக்கு இதான் கதி. காமெடி பீஸ் பாவன். 2 பேரும் தான் கீழே விழுந்தோம். ஆனா யார் அசிங்கப்பட்டான்? தொப்பி தலையன். ஆஹா, ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஐயா. வர அவன் தொல்லை தாங்க முடியல. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். நீ இதுக்கு சரிப்பட மாட்ட, அதுக்கு ஒத்து வர மாட்டேன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இப்ப என்னாச்சு? அந்த நூடுல்ஸ் சாப்பிட முடியாம போனதுல உங்களுக்கு அவமானம் வந்துடுச்சுன்னு சொல்றீங்களா? நாம என்னைக்குமே பின் வாங்கிட கூடாது மிச்சியோ. நூடுல்ஸ் சாப்பிடுறதுன்னு வந்துட்டா சும்மா அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டு அதுலயே வீடு கட்டணும். சும்மா அப்படியே கலந்து. ஐடியா குடுப்பாங்கன்னு பார்த்தா சொதப்பிட்டாங்களே. மீச்சியோ சாரி, இன்னைக்கு தப்பா நடந்துகிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்மள ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, மறந்துடு. மறக்கக்கூடிய காரியத்தைய நீ அங்க பண்ண. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினல்ல. உன் கூட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. நான் போனை வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருப்பா. நான் போன் பண்ணதே முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லதான். அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்? அதுவா, நீ மூவிங் ஃபுட் ரெஸ்டாரண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பொதுவா அங்க எல்லா ஃபுட்டும் நம்ம கைக்கே வருமா? புதுசா இருக்கே. யோசிச்சு சொல்லு. ஓ, மூவிங் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்களா? அப்படிதான் சொன்னா அவன். எது எப்படியோ நம்ம அந்த ஹோட்டலுக்கு போறோம். அவனை பங்கம் பண்ணி காட்டுறோம். இந்த தடவை அவன் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, அவன் மூக்க உடைக்காம வீடு திரும்ப மாட்டேன். சிக்கிட்டான் ஒரு அடிமை சிக்கிட்டான். இந்த தடவை நான் சீன் போடுறதுக்கு அவன் வசதியா அங்க வந்து சிக்க போறான். நகரும் உணவு விடுதியா இருந்தாலும் சரி, நகர்ந்து போய் அப்படியே எல்லாத்தையும் முகந்து அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கிட்டு நான் சாம்பியனுங்கிறத நிரூபிப்பேன். எங்க போறீங்க நீங்க? நீங்க ரொம்ப போர் அடிக்கிறீங்க, அதான் நாங்க கிளம்புறோம். யூபி கண்ணு, நடிக்காத. வாங்க இங்கதான். இதான் மூவிங் ஃபுட் ரெஸ்டாரண்டா? என் லெவலுக்கு இல்லனாலும் ஓகே. போனா தானே தெரியும், போங்க. வாங்க சார் வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சாப்பிட போறீங்க? அப்படி கேளுங்க. இங்க இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் மூவிங் ரோல வச்சிடுங்க, சரியா? நண்பா மீச்சு, இன்னைக்கு ஆசை தீர போட்டு தாக்கு, சரியா? நிஜமாவா சொல்ற? நம்பவே முடியலப்பா. என்ன மீச்சோ, எப்படி இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது, நறுக்குன்னு இருக்கு. ஆத்தாடி, வீட்டுல நம்ம அம்மா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஆனா இங்க ஏகப்பட்டது இருக்கு. என்ன யோபி பண்ற நீ? இதெல்லாம் பெரியவங்க சாப்பிடுறது, நீ சாப்பிட கூடாது. அவசரப்பட்டு சாப்பிட்டா அப்புறம் அவசரப்படாத. இப்போ என்னதான் பண்ணணுங்கிற நீ? இப்போ திருப்தி ஆயிட்டியா? அப்பாவும் கூட வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இவனை கூப்பிட்டா இவன் குடும்பத்தையே கூப்பிட்டு வர. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். ஹலோ சார், நம்ம வேலையை காட்டுங்க. வந்தது ரிவர்ஸ்ல போகுது.
ஹை, இது ஜாம்பன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜாம்பன் இருக்குதே ஜாம்பன், இது ஒரு ஸ்பெஷல் ஜாம்பன். நல்லா சாப்பிடு சாப்பிடு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே. பார்ப்பதற்கு பரவசம், நான் சாப்பிடுவது அதிரசம் மற்றும் பழரசம். என் கிரையிங்க்கு நடுவுல இவன் ரைமிங். இப்போ என்ன பாட்டுட்ட இன்னும் நிறைய வருது பாரு. என் பக்கம் வருதா? இதோ வருது பார், இதுதான் ஸ்பெஷல் கட்லெட். ஐயோ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னப்பா எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, எனக்கும் வேணும். வாழ்க்கையில நினைக்கிற எல்லாமே நடந்துராது. கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்க. உனக்கான நேரம் வரும், அப்ப சாப்பிட்டுக்க. செம்ம டேஸ்ட் பாய். என்ன பாக்க வச்சு எல்லாருமே சேர்ந்து வெறுப்பேத்துறீங்களா? இது என்ன புது டிஷ்ஷா இருக்கு? இப்போ நானா இந்த மூவிங் ரோவான்னு பாத்துறலாம். இந்தா இதையும் சாப்பிடு. அன்றைக்கு முதல்ல பெரியவங்களே சொல்லிருக்காங்க. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. என்னது இது? அச்சச்சோ, நில்லு, அது எனக்கு வேணும். போக விடுவேனா? அது மேல அவ்வளவு ஆசையா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். பல்பு வாங்கினதை எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? கீழே விழுந்து மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிறதே புரியலையே. ஐடியா! யூபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அது என்னன்னா, இதோ வருது பார், வெண்ணிலா சாக்லேட் கேக். சூப்பரா இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஐயோ, என்ன இது? வர டிஷ் எல்லாம் உன்னால மட்டும் ஈஸியா எடுக்க முடியுது. நான் கம்மியா சாப்பிடுறேன்ல, அதான். அடுத்த ரவுண்டு வந்துருச்சு. அட என்னப்பா இது? ஏற்கனவே சாப்பிட்டது தானே. என்ன தம்பி சொல்றீங்க? நான் ஃப்ரெஷ்ஷா தான் போட்டுட்டு இருக்கேன், என்னையே குறை சொல்றீங்க? ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்ல. ஏய், என்னாச்சு உனக்கு? உன் கையை கடிச்சுக்கிட்டியா? என்ன தம்பி, என்ன நடந்துச்சு? என்னாச்சு உங்களுக்கு? கேக்க சாப்பிட்டு போனேன், திடீர்னு அது காணாம போய் என் விரல கடிச்சுக்கிட்டேன். என்ன, கேக்கு காணாம போச்சா? இந்தா பாருங்க, என் ஹோட்டலை பத்தி தேவையில்லாம குறை சொல்றீங்க. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. இங்க வச்சிருந்த அத காணாமே, எங்க போச்சு அது? அங்க எப்படி போச்சு? என்ன தம்பி, நீங்க உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சே. இல்ல இல்ல இல்ல, இது நான் பண்ணல. பையன் கதற ஆரம்பிச்சுட்டான். இந்தாங்க, ஸ்பெஷலா உங்களுக்கு தரேன், சாப்பிடுங்க. இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை நான் எப்படி ஸ்பெஷலா சாப்பிடுறேன்னு பாருங்க. என்ன இது இனிக்கும்னு பார்த்தா கசக்குது. இருண்டா பாக்குறேன். பேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. என்னப்பா நடக்குது? என்னதான் தம்பி உன் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார். பிரெட்ல கேபேஜ் வச்சு சாப்பிடு, நல்லா இருக்கும். அப்படியா? இந்த பையன் என்னமோ சொல்றான், அதையே கொடுங்க, நல்லா இருக்குமாமே. ஓ, அதுவா? யூபி, ஓகேவா? டைப் டைப்பா வந்து கேக்குறிய தம்பி. சரி இரு, உன் ஆசையை கெடுப்பானே, இந்தா தர. இந்தா நீ கேட்டது. பூந்து விளையாட போறேன். காரம் 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 தாங்க முடியல. காரம், தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி. நம்மள வெறுப்பேத்தினால அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் போதாது, இன்னும் வேணும். தம்பி சும்மா விளையாடுது. நம்ம சமையல்ல காரமே இருக்காது, அதோட உடம்புக்கு எந்த கெடுதலும் கொடுக்காதுல்ல. ஆனா எனக்கு கொடுத்துருச்சு. தாங்க முடியல, தண்ணி வேணும். இந்த தண்ணியை குடி. இன்னும் எரியுது, தாங்க முடியல. யாராவது ஃபயர் இன்ஜினை கூப்பிடுங்க. தண்ணி வேணும், தாங்க முடியல, எரியுதே. என்ன திமிரு இருந்தா அவனோட வேலையை என்கிட்டயே இன்னைக்கு காமிச்சிருப்பான். நீ அவன்கிட்ட பேசவே கூடாது. ஆமா, சரியா சொன்ன. இந்த பையனால இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இவனை பத்தி இவங்க அப்பாட்ட புகார் கொடுக்கணும். அப்படிதான் எல்லாரும் ரவுண்டு கட்டி